புத்தகம் 4 பிறப்பு மற்றும் தேடலின் புத்தகம். காண்டோ 1 சுடரின் பிறப்பு மற்றும் குழந்தை பருவம் பக்கம் 353. கடவுள்களின் இந்த உயர்ந்த சமிக்கை தருணத்தில் பூமியின் இயக்கத்திற்கும் பேரின்பத்திற்கான அவளுடைய அழுகைக்கும் பதிலளித்து நமது பிற நாடுகளிலிருந்து ஒரு மகத்துவம் வந்தது. பூமிக்குரிய விஷயங்களின் சத்தத்தில் ஒரு அமைதி மாறாமல் இரகசிய வார்த்தையை வெளிப்படுத்தியது. ஒரு வலிமையான வருகை மறதியான களிமண்ணை நிரப்பியது. ஒரு விளக்கு ஏற்றப்பட்டது, ஒரு புனித உருவம் உருவாக்கப்பட்டது. ஒரு மத்தியஸ்த கதிர் பூமியைத் தொட்டது. மனிதனின் மனதுக்கும் கடவுளின் மனதுக்கும் இடையிலான இடைவெளியை பிரித்தது. அதன் பிரகாசம் நமது நிலையற்ற தன்மையை அறியப்படாதவற்றுடன் இணைத்தது. அதன் வானமூலத்தின் ஆவி அறிந்தது. சொர்க்கத்தை மனித வடிவமாக மாற்றுதல் பூமியின் அபூரண அச்சுக்குள் இறங்கியது. மற்றும் மரணத்திற்கு விழவில்லை, ஆனால் பெரிய மற்றும் அமைதியான கண்களால் அனைத்தையும் பார்த்தது. ஒருவர் ஆழ்நிலை விமானங்களிலிருந்து திரும்பி வந்து மரண சுவாசத்தின் சுமையை மீண்டும் சுமந்தார். அவர் பழைய காலத்தில் நமது இருள் மற்றும் நமது வலியுடன் பாடுபட்டார். அவள் மீண்டும் தனது தெய்வீக முடிக்கப்படாத பணியை எடுத்துக்கொண்டாள். மரணம் மற்றும் அயன ஆண்டுகளை தப்பிப் பிழைத்தவர். மீண்டும் ஒருமுறை தனது ஆழமற்ற இதயத்துடன் அவள் காலத்தை முன்னெடுத்தாள். மீண்டும் புதுப்பிக்கப்பட்டது, மீண்டும் வெளிப்பட்டது. பூமி பார்வையால் மறைக்கப்பட்ட பண்டைய நெருக்கம். காலத்தில் துண்டிக்கப்பட்ட இரகசிய தொடர்பு. பூமிக்கும் சொர்க்கத்திற்கும் இடையிலான ஒரு இரத்த உறவு. இங்கே உழைக்கும் மனித பகுதிக்கும் இன்னும் பிறக்காத மற்றும் வரம்பற்ற சக்திக்கும் இடையில் மீண்டும் மர்மமான ஆழமான முயற்சி தொடங்கியது. அண்ட விளையாட்டின் துணிச்சலான பந்தயம். ஏனெனில் இந்த குருட்டு மற்றும் சுழலும் பூகோளத்தின் மீது பூமி பிளாசும் முதலில் ஒளிரும் மனதுடன் நடுங்கியது. மற்றும் வாழ்க்கை பொருள் உரையை ஆக்கிரமித்தது. உணர வேண்டிய அவசியத்தால் மனச்சாட்சியை பாதித்தது. முடிவெளியின் வானத்தில் ஒரு வார்த்தை எழுந்ததால் ஒரு தாய்ஞானம் இயற்கையின் மார்பில் செயல்படுகிறது. உழைப்பு மற்றும் வறுமையின் இதயத்தில் மகிழ்ச்சியை பொழிகிறது. புத்தகம் 4 பிறப்பு மற்றும் தேடலின் புத்தகம். காண்டோ 1 சுடரின் பிறப்பு மற்றும் குழந்தை பருவம் பக்கம் 354. வாழ்க்கையின் தடுமாறும் சக்திகளின் மீது பரிபூரணத்தை அழுத்தி தெளிவற்ற படுகொழியில் சொர்க்க உணர்வை திணித்து ஊமை பொருளை அதன் கடவுளை உணரச் செய்யுங்கள். நம் வீழ்ந்த மனங்கள் ஏற மறந்தாலும், நம் மனிதப் பொருட்கள் எதிர்த்தாலும் அல்லது உடைத்தாலும், களிமண்ணை தெய்வீகமாக்க விரும்பும் தன் விருப்பத்தை அவள் வைத்திருக்கிறாள். தோல்வியை அடக்கவோ தோல்வியடையவோ முடியாது. காலத்தால் அவளை சோர்வடையவோ முடியாது, வெற்றியை அடக்கவோ முடியாது. யுகங்கள் அவளுடைய ஆர்வத்தை குறைக்கவில்லை. மரணம் அல்லது விதியின் எந்த வெற்றியையும் அவள் ஒப்புக்கொள்ளவில்லை. எப்போதும் அவள் ஆன்மாவை புதிய முயற்சிக்கு இட்டுச் செல்கிறாள். எப்போதும் அவளுடைய மாயாஜால முடிவிலி. செயலற்ற மிருகத்தனமான கூறுகளை விரும்புவதற்கு சக்திகள். வீணாக்க அனைத்து முடிவிலையையும் கொண்ட ஒருவராக அவள் நித்தியத்தின் வலிமையின் விதையை அரை உயிருள்ள மற்றும் நொறுங்கும் அச்சில் சிதறடிக்கிறாள். இதயத்தின் உணர்ச்சிமிக்க சேற்றில் சொர்க்கத்தின் மகிழ்ச்சியை விதைக்கிறாள். கடவுளின் தேடல்களை ஒரு வெற்று மிருக சட்டத்தில் ஊற்றுகிறாள். மரணத்தின் முகமூடியில் அழியாமையை மறைக்கிறாள். மீண்டும் அது ஒரு பூமிக்குரிய வடிவத்தை எடுக்கும். சத்தியத்தின் மாறாத இருக்கையிலிருந்து அதிகாரம் பெற்ற ஒரு மனம். பார்வை மற்றும் விளக்கச் செயலுக்காக வடிவமைக்கப்பட்டது. மேலும் கருவிகள் பூமிக்குரிய அடையாளங்களில் தெய்வீகத்தை வெளிப்படுத்த இறையாண்மையுடன் வடிவமைக்கப்பட்டன. இந்த புதிய வம்சாவளியின் அழுத்தத்தால் கோடிட்டுக் காட்டப்பட்டது. பூமி அறிந்ததை விட ஒரு அழகான உடல் உருவானது. இதுவரை ஒரு தீர்க்கதரிசனமும் ஒரு குறிப்பும் மட்டுமே. வசீகரிக்கப்பட்ட காணப்படாத முழுமையின் ஒளிரும் வளைவு. அது மரண வாழ்க்கையின் வானத்தில் வந்தது. ஒரு தங்க நிலவின் பிறை கொம்பு போல பிரகாசமாக மங்கலான ஒளிரும் மாலையில் திரும்புகிறது. முதலில் ஒரு வடிவமற்ற யோசனை போல மின்னும் செயலற்றவள் வார்த்தைகளற்ற தூக்கத்தில் தஞ்சமடைந்தாள்.
பொருளின் மாபெரும் மயக்கத்தில் ஈடுபட்டாள் மற்றும் மூழ்கினாள். ஆழமான குகை உலக திட்டத்தின் ஒரு குழந்தை இதயம் தெய்வீக மனசாட்சியின் தொட்டிலில் அதிர்ந்தது.